Hi friends, Assalamu alaikum. Welcome back to Parveen Samaiyal. இன்னைக்கு என்ன வீடியோனா ஃப்ரைடே ஸ்பெஷல் தான். ஃப்ரைடேனாலே எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தான். வெள்ளிக்கிழமைனாலே எல்லாத்துக்கும் பெருநாள் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் இன்றைக்கி என்ன லஞ்சுனா இன்றைக்கி தால்ச்சா, கீ ரைஸ், மட்டன் கிரேவி, பீட்ரூட் அல்வா. இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. காலையில் வீடியோ போடலான்னு நினச்சேன். காலையில் டீலேருந்து ஆரம்பிக்கலான்னு நினச்சேன். வீடியோ எப்படியே மறந்துட்டேன். இப்போ நம்ம சமைக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தால்ச்சாக்கு பருப்பு கூட போட வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, புளி தால்ச்சாக்காக ஊற வச்சுருக்கேன். தால்ச்சாக்கு கீரஸ்க்காக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தால்ச்சாக்காக இல்லை காய்கறியும் பீட்ரூட் அல்வா செய்யறதுக்காக பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சாச்சு. குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். தால்ச்சாக்கு காய்கறி வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம காய்கறிக்கு தனியாகவும் குக்கரில் பருப்பு தனியாகவும் வேக வைக்க வேண்டாம். 2 times நம்ம குக்கரில் வேக வைப்போம். கேஸை கொஞ்சம் போகும். நம்ம கேஸை மிச்சம் பண்ணுறதுக்கு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு கீழே இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் தால்ச்சா காய்கறி, வாழைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே வேக வச்சுருக்கேன். மாங்காய் மட்டும் போடலை. மாங்காய் நான் தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் தனியாக வேக வச்சு எடுத்துருக்கேன். மாங்காய் போட்டால் குழஞ்சிரும், அதனால் அதை மட்டும் வேக போடல. கீ ரைஸ்க்கு கீ ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதோட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கீ ரைஸ்க்கு இது நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகிற வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே வதங்கிடுச்சு. பேஸ்ட்டோட வாசமாக பேஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அதோட தயிர் கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறதுல தண்ணி அளந்து வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே நம்ம ரைஸ் சேர்த்துக்குவோம். தண்ணி நல்லாவே கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை பக்கத்தில் காய்கறியும் நமக்கு பருப்பும் வெந்துக்கிட்டு இருக்கு. மட்டன் கிரேவிக்காக நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அப்பப்போ நான் வீடியோ எடுக்க மறந்துடுறேன். சாரி. எல்லா வீடியோவும் ஃபுல்லாகவும் நான் போட பார்க்குறேன். இன்றைக்கி வேறு ஃப்ரைடேயா, வெள்ளிக்கிழமையான தூக்கிட்டு எல்லோரும் தொழுகைக்கு லேட்டாகவும் நான் கடற்கலந்து வெளியே முடிச்சுருவேன். வீடியோ ஷூட் பண்ணதுனால என்னால் கடற்கலந்து வீடியோ போட முடியல. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் மிளகுத்தூள் மட்டன் போட்டு நான் போட்டு உப்பு நான் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ வேக வச்சுக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பருப்புமே காய்கறியுமே நல்லா வெந்துச்சு பாருங்கள். நமக்கு காய்கறி விட குழஞ்சி போனால் பாருங்கள்.
சில பேர் கேட்பீங்க, ரெண்டும் ஒன்றா வைக்கிறதுனால குழஞ்சிரமா அப்படின்ட்டே இல்லை. பார்த்துக்கோங்க. வெந்திருக்கு. 2 in 1 நம்ம இப்படி வச்சு வேக வச்சுக்க கேஸ் மிச்சம் பண்ணிக்கலாம். அது காய் சட்டை கொடுத்துக்கோ. மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச புளியை அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் சேர்த்துருந்தாவே புளி கம்மியாக சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு பட்டைக்கிழமை ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேன். மட்டன் கிரேவியும் நமக்கு பீட்ரூட் அல்வாமல் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் அல்வாமே ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீ 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்குல்ல. பார்க்கும் போது எம்மியாக இருக்குல்ல. அப்போ சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் ஃபுல் வீடியோவை நான் போடலை. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் கண்டிப்பாக நான் இதெல்லாம் வீடியோ போடுறேன். சமையல் முடிஞ்சதுமே தொழுவைக்கு லேட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தொழுவை போயிட்டேன். தொழுவை முடிஞ்சதுமே ஏன்னா சாப்பாடு தான் இது என்னென்ன மெனுன்னு சமைக்கும் போது காமிச்சிருப்பேன். பார்த்துக்கோங்க. இதான் எங்கள் வீட்டு சமையல். தால்ச்சா, கீ ரைஸ், அப்புறம் பீட்ரூட் அல்வா, மட்டன் கிரேவி. இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல், ஜிம்மா ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் ஜிம்மா ஸ்பெஷல் என்னெல்லாம் செய்வீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.